வாக்கி ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. இங்கே வந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் கார்காட்டிலிருந்து ஜி பார்த்தசாரதி அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேடையில் வீட்டிற்கும் ஜோதிட ஜாம்பான்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி நிறுவனம் ஐயா திரு முகுந்தன் முரளி ஐயா இந்த பேச வாய்ப்பளித்த அவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஜோதிட சூட்சமங்கள், பிரசன்ன ஜோதிட சூட்சமங்கள். இப்போ பிரசன்னம் அப்படிங்கிறது என்ன, இந்த பிரசன்னத்தின் மூலியமாக என்னென்ன நம்ம பலன்கள் சொல்லலாம் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. இந்த பிரசனம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்க அப்படிங்கும்போது இந்த சோடி பிரசனம், தாம்பள பிரசனம் அப்படிங்கிறது இப்போ நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எண்கணித பிரசனம் அப்படிங்கிறது இப்போ அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போ என்னுடைய ஆராய்ச்சி, என்னுடைய ஒரு உத்வேகத்தில் சில ஆராய்ச்சிகள் நான் செய்திருக்கேன். அதனுடைய பிரசனம் அப்படிங்கிறது ஐயா ஒரு 1 வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வேலையாக வந்தேன். திடீர்னு பார்த்தா ஐயா ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒரு சின்ன ஒரு ஸ்பீக்கருக்கு பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு. உடனே எனக்கு நான் யாருன்னு தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, புரியுங்களா. உடனே எனக்கு மேடை ஒரு 10 நிமிஷத்தில் கொடுத்தாரு. அப்போ உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறது ஒரு சூட்சமான ஒரு கணிதத்தை நம்ம சொல்லி கொடுத்தோம். அது மட்டும் சொன்னால் உங்களோட இருக்கக்கூடிய பணம் எவ்வளவு அப்படிங்கிறதும் ஒரு கணிதம் நம்ம சொல்லிக் கொடுத்தோம். யூடியூப் நல்லா சக்ஸஸ் ஆச்சு, போச்சு, நல்ல பேர் வந்தது. அதே போல் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு கௌரி ஆருடம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஆருடம் அப்படிங்கிறது இப்போ சொல்லிக் கொடுக்குறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் ஆஃப் சாப்பிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் நிறையா சூட்சமங்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வெற்றிலை, அது தாம்பள பிரசனத்தின் மூலம், புரியுங்களா, எப்படி சில நுணுக்கமான பாயிண்டெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது சில விஷயங்கள் இருக்குது. அது உங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம், புரியுங்களா. நிறையா பிரச்சனைகள் நிறையா இருக்குது. நான் சுயமாக கண்டுபிடிச்சது அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் 40 பிரச்சனைகள் இருக்குது. அந்த 40 பிரச்சனைகள் அப்படிங்கிறது நான் குறைஞ்சபட்சம் ஒரு 15 பிரச்சனை அப்படிங்கிறது என்னுடைய வகுப்பில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னுடைய வகுப்பு அப்படிங்கிறது டெய்லி நடந்துகிட்ருக்கு. இரவு 7:20 நைட்டு 9 மணி வரைக்கும் அனைத்தும் ஃப்ரீ வகுப்பு தான். குறைஞ்சபட்சம் 6 வருடமாக இதை எடுத்துகிட்ருக்கேன். 6 வருடமாக இந்த வகுப்பு அப்படிங்கிறது எடுத்துகிட்ருக்கேன். எல்லோரும் வந்திருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரெசண்ட்டை பற்றி நம்ம போயிடுவோம். இப்போ எழுதிக்கிறதா எழுதிக்காங்க, இல்லைன்னா லைவில் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுங்க. சின்ன சூட்சமம் தான். இப்போ ராசி கட்டை மட்டும் ஒன்று போட்டுக்காங்க. ராசி கட்டை மட்டும் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பூல ஆருட பிரசன்னம். தாம்பூல ஆருட கௌரி பிரசன்னம். தாம்பூல ஆருட கௌரி பிரசன்னம். இன்னைக்கு என்ன கிழமை அப்படிங்கிறது உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை, புரியுங்களா. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மேலே எழுதிக்காங்க, பகல் அப்படின்னு எழுதிக்காங்க. செவ்வாய்க்கிழமை பகல். ஏன்னா கௌரியில் பார்த்தீங்க, கௌரி பஞ்சாங்கம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பகல் இரவு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், புரியுங்களா. இரவில் தனியாக இருக்கும், 6 to 7, 7 to 9 அப்படின்னு, புரியுங்களா. அதுமாதிரி பகல் அப்படிங்கிறது எழுதிக்கங்க. ஸ்திர ராசி சரம், அடுத்தது ஸ்திர ராசி அப்படிங்கிறது இருக்குது. அது பார்த்திங்கன்னா பெருக்கல் குறி போட்டுக்காங்க. ஸ்திர ராசியை பெருக்கல் குறி போட்டுக்காங்க. அதெல்லாம் அடைச்சிருக்கு. அப்போ ஸ்திர ராசி என்னென்ன, ரிஷிபம், சிம்மம், விருச்சகம், கும்பம். இந்த ராசியை பெருக்கல் குறி போட்டிருக்கு. இப்போ கௌரி புஞ்சாங்க எல்லோரும் வச்சுருப்பீங்க. வச்சுருக்கலாம் அப்படின்லாம் பரவாயில்ல, நான் சொல்லும்போது அப்படியே எழுதிக்க. மேசத்தில் ரோகம் அப்படின்னு போடுது. மேசத்தில் ரோகம்,
இப்போ மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா லாபம், கடகத்தில் பார்த்தீங்கன்னா தனம், கன்னியில் வந்து சுகம், துலாம் சோரம், தனுசுல உத்தியோகம், மகரம் விஷம், மீனம் அமுதம். இது கௌரி பஞ்சாயத்தில் இருக்கும். சரிங்களா? கடைசி பக்கத்தில் இருக்கும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்க அப்படிங்கும்போது ஒவ்வொரு நாளுக்கும் பகல் இரவு அப்படின்னு போட்டிருக்கும். பகல் இரவு அப்படின்னு போட்டிருக்கோம். பகல் பொழுதாக இருந்தால் அதில் என்ன இப்படி எழுதியிருக்குனாக்கா அந்த மேசம் தொட்டு எழுத வேணும். மாதத்துலேருந்து வரிசையாக எழுதிட்டு வரணும். அதே சமயத்தில் இரவாக இருந்தால் ஈவினிங் 6 மணிக்கு மேலே அப்படின்போது திரும்பவும் இரவு அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படி எழுதிட்டு வரணும். சரிங்களா? இதே போல் எப்படி பகல் பொழுது எழுதணுமோ அதே போல் இரவு அப்படின்னு எழுதிட்டு வரணும். இந்த கௌரி ஆரோடம் எதுக்காக பார்க்குறோம், அது நம்ம டாபிக் எடுத்துக்கணும். இந்த கௌரி ஆரோடம் எதுக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னு எடுத்துக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்குறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சரிங்களா 1008 பிரச்சனைக்காக வராங்க. சரிங்களா? ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின் போது என்னென்னா 1008 நோய் இருக்குது. சரிங்க? போய் கேஷுவாலிட்டி அட்மிட் பண்ணுறது இருக்குது, வெயிட் பண்ணி டாக்டரை பார்க்குறது இருக்குது. சரிங்களா? டோக்கன் போட்டு 2 நாள் கழிச்சு போய் பார்க்குறது இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனைனாலாம் அப்படி கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் நேரடி கேஷுவாலிட்டிக்கு போகிற மாதிரி தான், வேறு வழியே கிடையாது. போனது கேஷுவாலிட்டி போய்ட்டு ஒன்று அட்மிஷன் தான். சரிங்களா? ஜாதகம் பார்க்குற மாதிரி பிரசனம் யாரும் பார்க்க முடியாது. சரிங்களா? ஜாதகம் வேறு, பிரசனம் வேறு. சரிங்களா? ஆனால் ஜாதகம் அடிப்படையில் தான் பிரசனம் இயக்கப்படுகிறது, இயங்குகிறது, வேறு ஒன்று இருக்குது. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ என்ன இருக்குதுன்னா இந்த கௌரி ஆரோடம் எதுக்காக பார்க்குறேன்னா அவன் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காங்க, என்ன கேள்விக்காக வந்திருக்காங்க, எதுக்காக வந்திருக்காங்க. சரிங்களா? அவங்களுடைய சூழ்நிலை என்ன. சரிங்களா? அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா. சரிங்களா? அப்படி பார்த்தா நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும்னு வச்சுங்களேன், அப்படி பார்க்கும்போது சில வைப்ரேஷன் நமக்கே இருக்கும். அதனுடைய தாக்கம் நல்லதுன்னா நல்லதுன்னு தோணும், கெட்டதும் அப்படின்னு நமக்கு தோணும். அது வைப்ரேட் தோணும். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோரம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பிரச்சனை பார்க்குறோம், ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு டென்ஷன் ஆகும். எனக்கு மனதளவில் டென்ஷன், உடல் ரீதியான டென்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா விஷம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் 1008 கேள்வி கேட்டு நம்மளையும் புரிய வைக்க மாட்டான். சரிங்களா? அவனையும் புரிஞ்சிக்க மாட்டான். சரிங்களா? இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ 3க்கு ஜோசியம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாது. இப்போ வந்தவருக்கு ஜோசியம் முதல்ல பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜோசியர்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுக்கு எத்தனையோ ஆரோடம் இருக்குது. ஆரோடம் இருக்குது. அதில் வந்து 5-6 ஆரோடம் அப்படிங்கிறது நான் கையில் வச்சுருக்கேன். இது வந்து முதல் ஆரோடம். சரிங்களா? இது வந்து நம்ம காலேஜில் படித்த ஆரோடம். நான் வந்து தனியாக கற்றுக்கிட்டதில்ல, நான் காலேஜில் படித்த ஆரோடம் இது. சரிங்களா? மீதியெல்லாம் நான் தனியாக ஆராய்ச்சி பண்ண ஆரோடம் வந்து 5-6 இருக்குது. பின்னாடி அது சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அப்போ பார்க்கும்போது இதில் எப்படி நம்ம பலன் எடுப்பது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அப்படி எடுக்கும்போது என்ன பார்க்கணும்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக தாம்பூலங்கள் கொண்டு வரணும். இந்த ஆர்வம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தாம்பூலம் கொண்டு வரணும். வெத்தலை பாக்கு, தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு கண்டிப்பாக கொண்டு வரணும். சரிங்களா? சும்மா பார்க்கக்கூடாது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அனைத்து ஜோதிடர்களும் சரிங்களா கையில் வந்து யாரும் காசு வாங்க வேண்டாம். ஒரு பித்தளை தட்டு, ஒரு செம்பு தட்டு வச்சுருங்க. சரிங்க? வெத்தலை பாக்கு வச்சுட்டு ஏதோ அதெல்லாம் இருந்துச்சு நான் வாங்கிக்கேன். அதுதான் மிக சிறப்பு. இப்படி கையில் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது நான் அடிக்கடி என்னுடைய கிளாஸில் சொல்லிகிட்டு இருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாம்பலம் வாங்கிட்டு நீங்கள் எண்ணி பாருங்கள், அதில் எத்தனை வெத்தலை இருக்குது அப்படின்னு எண்ணி பார்க்கணும். அதில் எத்தனை வெத்தலை இருக்குது அப்படின்னு எண்ணி பார்க்கணும். அப்படி எண்ணி பார்த்துட்டு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 5 வெத்தலை வாங்கிட்டு வந்திருக்காங்க. 5 வெத்தலை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ 5 அப்படிங்கிறது எப்படி போடணும், இந்த கட்டத்தில் 5 எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? 5 அப்படிங்கிறது மேசத்துலேருந்து எண்ணணும். 5 அப்படிங்கிறது மேசத்துலேருந்து எண்ணணும். அப்போ 5ன்னா எங்கே வரும், சிம்மத்தில் வரும். 5ங்கிறது சிம்மத்தில் வரும். சரிங்களா? இதுக்கு வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதிக்கங்க. அடுத்து முதல் பாயிண்ட் வந்து கொண்டு வந்த வெற்றிலையின் எண்ணிக்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
கொண்டு வந்த வெற்றிலையின் எண்ணிக்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும். மேசம் தொட்டு அந்த எண்ணிக்கையை வந்து நம்ம போடணும். அப்போ 5னா எதை போடணும்? சிம்மத்தை போடணும். 7 அப்படின்னா துலாத்தை போடணும். சரிங்க. 9னா தனுஷை போடுங்க, அவ்வளோதான். சரிங்களா? லக்னமாக போடுங்க, அவ்வளோதான். போட்டிங்களா? அப்படின்போது அவங்க என்ன வெத்தலை கொண்டு வந்திருக்காங்களோ அதுக்கு அடுத்த பலனை நம்ம எடுத்து சொல்லணும். சரிங்களா? இப்போ சிம்ம லக்னத்துக்கு 5 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா சுகம். அப்போ சுகத்தை பற்றி பேசணும். அப்போ அந்த ஆளோட என்ன சுகத்தை பற்றி நீங்கள் பதில் சொல்லணும். அப்போ வாழ்க்கையில் கெட்டு நொந்து நூலாகி அடிபட்டு உழுதப்பட்டு வந்து சேர்ந்துட்டான், கரையை வந்து பிடிச்சிட்டான். அடுத்தது என்ன, ஒரு நிம்மதிக்காக சுகத்துக்காக அடுத்த தொழிலுக்காக எப்படி இருப்பான்? சரிங்களா? இந்த மாதிரி ஒரு தொழில் செஞ்சு நான் படிச்சுக்குவேன், இல்லை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், நான் வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வரேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஜீரோவில் இருக்குது. அடுத்தது இப்போ பாயிண்ட்டாக ஒன் பை வேறணும், நல்ல விஷயத்துக்காக வந்திருப்பான். சரிங்களா? என்ன காரணம் அப்படிங்கிறது சிம்மம் அப்படிங்கிறது பிளாங்க் பண்ணிட்டோம். சிம்மம் அப்படிங்கிறது நம்ம பிளாங்க் பண்ணிட்டோம். சரிங்களா? அது வந்து லக்னமாக போட்டுக்கிட்டோம். அப்போ என்னென்ன அப்படின்பது எங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா சுகம் அப்படிங்கிறது இருக்குது. எப்போ வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களோ ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்களோ அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு தான் நம்ம எடுத்து ஜோசியம் சொல்லணும். சரிங்களா? அப்படி சொன்னால் தான் இது பலன் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு பலனாக இருக்கும், ஒத்து வரும். சரிங்களா? அப்போ வந்து 7 இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? 7 அப்படிங்கிறது சுவாரமா? 7 அப்படிங்கிறது சுவாரம். அப்போ நம்ம என்ன பலன் எடுத்து அவங்ககிட்ட சொல்லணும்? இப்போ 8வது பாகத்தை வச்சு நம்ம பலன் சொல்லணும். 8 வந்து பிளாங்க் ஆகி போச்சா? 8 பிளாங்க் ஆகி போச்சு. அப்போ 8 பிளாங்க் அப்படின்போது அவங்களுக்கு ஜோசியமே சொல்லக்கூடாது. புரியுங்களா? 8 பிளாக் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு ஜோசியமே சொல்லக்கூடாது. உங்களையும் பைத்தியக்காரன் பண்ணிடுவாங்க. புரியுங்களா? அவங்களும் செவனங்கால சங்குவம் மாதிரி நம்மளை ஊதிட்டு போயிடுவாங்க. நமக்கு கெட்ட பேர் தான் வரும். என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்காது. வாசப்படி வரைக்கும் ஈனுவான். வெளியே போயிட்டான்னா அவன் நாம் என்ன சொன்னால், அவன் என்ன நம்மளை சொன்னால், நாம் என்ன பேசணும் நமக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. அப்போ என்னங்க ஐயா, நமக்கு பணம் வேணும், அவனை முடிக்க விட முடியாது. நமக்கு பணம் வேணும். நம்ம என்ன பண்ணணும்? சூட்சமாக சில விஷயத்தை சொல்லிவிட்டு, புரியுங்களா? சூட்சமாக சில விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து, புரியுங்களா? நான் சொல்லிக்கிறேன், அதாவது ஏற்கனவே இந்த மீட்டிங்லையும் சொல்லியிருக்கிறேன், யூடியூப்லேயும் சொல்லியிருக்கேன், ஜோதிடர் தளபதிங்கிற யூடியூப்லேயும் அதை போட்டிருக்கேன். இந்தந்த கிரகம் வாக்காதிபதி இந்த கிரகமாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த பொருளை வாயில் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பொதுவாகவே எல்லா ஜோதிடம் அப்படிங்கிறது கற்கண்டு கிராம்பு அப்படிங்கிறது அவங்களுடைய டேபிளில் கண்டிப்பாக இருக்கும். புரியுங்களா? கற்கண்டும் கிராம்பும் அப்படிங்கிறது அவங்களோட டேபிளில் கண்டிப்பாக இருக்கும். புரியுங்களா? அப்போ என்னன்னாக்க ஒரு 2 வாயில் போட்டுட்டு வெளியே போயிட்டு, புரியுங்களா, சும்மா ரிலைஸாக கீழே வெளியே போயிட்டு அப்படி தண்ணி குடிச்சிட்டு யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துடணும். போயிட்டு யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்து உட்காரணும். மெயின் காரணம் யூரின் வந்துடும், கண்டிப்பாக யூரின் வரும். அந்த மாதிரி டிக்கெட்டுன்னு பார்த்தா நமக்கு யூரின் வரும். புரியுங்களா? வெளியே போயிட்டு புரியுங்களா, யூரின் பார்த்துட்டு தண்ணி குடிச்சிட்டு இந்த கல்கண்டு ஒரு கிராம்பு வாயில் போட்டுட்டு உட்காந்து நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சில விஷயம் அணுகுமுறை அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. அணுகுமுறை அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஏன்னா அவன் வந்து போய் நூலாகி தான் நம்ம கிட்ட வரான். எடுத்துன்னா ஜோசியம் சொன்ன மாதிரி தாட் போட்டோம் அப்படின்ட்டு நம்ம பேர் கெட்டு போயிடும். புரிஞ்சுட்டிங்களா? ஆகவே இந்த மாதிரி பிளாங்க் வந்துருச்சு அப்படின்னு ஜோசியம் சொல்லக்கூடாது. அதுதான் முறை. ஆர்வத்தில் ஜோசியம் சொல்லக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள வந்து புரியுங்களா, போய் விநாயகருக்கு 3 நாள் தண்ணி ஊற்றிட்டு சாமி கும்பிட்டு ஒரு 3வது நாள் ஒரு அபிஷேக பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வா நமக்கு ஜோசியம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுட்டிங்களா? ஏன்னா நீங்கள் ஜோசியம் இப்படி சொன்னீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து எதுவுமே எடுபடாது. புரியுங்களா? இருந்தால் தான் உங்களை நம்பி வந்துட்டாங்க. சில சூட்சமான சில பழங்களை சொல்லிவிட்டு புரியுங்களா, கொஞ்சம் எப்படி சொல்லணும்னா நீவி கொடுத்துட்டு புரியுங்களா, காசு வாங்கினாலும் சரி எல்லாம் வாங்க போனாலும் சரி கூடுமான வரையில் 4 வாரத்தை சொல்லிவிட்டு நைஸாக சொல்லிவிட்டு அவங்களை அனுப்பிச்சி விடுங்க. கூடுமான பணம் வாங்க வேண்டாம். இந்த மாதிரி கிளைண்ட்டுகளுக்கு தயவுசெய்து பணம் வாங்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷமாவது வந்துட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலைக்காக வேண்டி 4 வாரத்தை சொல்லிட்டேன்னா உங்கள் பேர் கிடக்கூடாது.
மெயின் காரணம் நம்ம பேர் ரிப்பேர் ஆகக்கூடாது. ஏன்னா ஜோசியர் அந்த கடமையில் இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் அப்படின்போது ஊசி போட்டாது மாத்திரை கொடுத்தாது இதுக்கு உரிய பசாலிட்டி இல்லை, அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்லிடுறோம். சரிங்களா? அதுதான் ஒரு வைத்தியருடைய கடமை. அப்போ ஜோதியோட கடமை அப்படிங்கிறது என்னென்னா, ஐயா இப்போ நீங்கள் கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்கு, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி போய் விநாயகருக்கு போய் விநாயகர் அப்படிங்கிறது அவங்க ஊரில் இருக்கக்கூடிய விநாயகர். இப்படி எங்கேயோ இருக்க விநாயகருக்கு போகக்கூடாது. அவங்க ஊரில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு 3 நாள் வந்து ஒரு குடம் தண்ணி ஊற்றி தேங்காய் பழம் வச்சு பூஜை பண்ணிட்டு 3ஆம் நாள் அப்படிங்கிறது அபிஷேக பூஜை பண்ணிவிட்டு 4ஆவது நாள் அப்படிங்கிறதுக்கு மேலே அவங்க என்றைக்கெல்லாம் வந்து உங்ககிட்ட ஜோசியம் பார்க்கலாம். அப்படி ஜோசியம் சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த உரிய பலன் போய் சேரும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக போய் சேராது. ஆகவே இந்த ஜோசியம் பிரசன்னம் அப்படிங்கிறது இப்படி தான் பார்க்கணும். புரியுங்களா? அப்போ பார்த்தீங்க அப்படிங்கும்போது அப்போ 8வது வெத்தலை அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. 8வது வெத்தலை கொண்டு வந்திருக்காங்க. நாம் என்ன பண்ணணும்? அடுத்தது உத்தியோகம் அப்படின்னு இருக்கும். அடுத்தது உத்தியோகம் அப்படிங்கிறதும் செஞ்ச தொழில் பூரா லாஸ். செஞ்ச தொழில் பூரா லாஸ். புரியுங்களா? என்ன பண்ணுறதுன்னு தெரியாத வந்திருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா 8வதுங்கிறது பிளாங்க் ஆகி போச்சு இல்லையா? புரியுங்களா? அதனால் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, என்ன பண்ணலாம், அடுத்த தொழில் என்ன செய்யலாம் அப்படின்னு வந்திருப்பான். புரியுங்களா? அப்போ 9வது 8ன்னா 9வது பாவத்தை வச்சு நம்ம பல சொல்லணும். அவன் என்ன கேள்விக்காக வந்திருக்கான், என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு தான் வந்திருப்பான். என்ன நம்ம தொழில் செய்யலாம், அந்த தொழிலுக்கு எந்த மாதிரி செய்தால் சிறப்பாக இருக்கும். அப்போ திசாபக்தி, அவருடைய 10ஆவது வீடு 6வது வீடு இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது. புரியுங்களா? அது வந்து நார்மலாக நம்ம ஆர்டினரி நம்ம ஜாஸ்திக்கு போயிட வேண்டியதான், கோச்சாரத்தில் போக வேண்டியது. அது பிரசனமாக இருந்தால் 8% இன்றைக்கி என்ன நடக்குதோ கோச்சாரம் அதை வச்சு சொல்லிடுங்க. ஜாதகமாக இருந்தால் அவங்களோட ஜாதகத்தை பார்த்து சொல்லிடுங்க. புரியுங்களா? என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறது 6, 10 பாருங்க, பார்த்து சொல்லிடுங்க. இதுதான். புரியுங்களா? இந்த கௌரி ஆர்வோட பிரசனம் அப்படிங்கிறது இவ்வளோதான் மேட்ரு. புரியுங்களா? அப்போ இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்போது யார் யாருக்கெல்லாம் ஜோசியம் பார்க்கலாம், யார் யாருக்கெல்லாம் ஜோசியம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்காக தான் இந்த கௌரி ஆர்வடம் அப்படிங்கிறது வச்சுக்கணும். புரியுங்களா? இந்த ஜோசியத்துக்கு எடுத்துக்கலாம், கோயில் பிரசனம், வீட்டு பிரசனம், ஆல்வேஸ் எல்லாத்துக்கும் வச்சுருக்கலாம். புரியுங்களா? ஆல்வேஸ் இது பிரசனத்துக்கு அதிகமாக பயன்படுங்க. ஒரு கோயிலில் வந்து பிரசனம் கேட்குறாங்க அப்படின்னு அவங்ககிட்ட வந்து டைம் கேட்குறாங்க, இல்லை அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஆர்வடம் போட்டு பாருங்கள். அவங்ககிட்ட நம்ம பைசா வாங்கலாமா, அட்வான்ஸ் வாங்கலாமா, வாங்கக்கூடாதா அப்படின்னு போட்டு பாருங்கள். உங்களுக்கு சாதகமாக இருந்தால் ஓகே வாங்குங்க, பாதகமாக இருந்தது அப்படின்னா 1 வாரம் கழிச்சு வாங்க, உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு சாமி கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடணும். புரியுங்களா? இது வந்து பிரச்சனத்துக்கு 100% ஓகே இல்லை அப்படின்னு நம்ம இன்றைக்கி 10,000 ரூபாய் கிடைக்குது இன்றைக்கி போனால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்படின்னா அங்கே போய் சொதப்பிடுவீங்க. பிரச்சனை பார்க்கும்போது 1008 கேள்வி வரும். புரியுங்களா? அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அவனுடைய கர்மா அவனை ஆக்டிவேஷன் பண்ணோம், உங்களுடைய கர்மா உங்களே ஆக்டிவேஷன் பண்ணோம். 2 கர்மாவும் சேர்ந்தோன்னா அது வேறு மாதிரி கொண்டு போயிடும். புரிஞ்சுட்டிங்களா? அதனால் இந்த கௌரி ஆர்வடம் அப்படிங்கிறது இதுக்காக பார்க்கணும். ஒருத்தருக்கு ஜோசியம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, பார்த்தா என்ன பலன் நடக்கும். புரியுங்களா? அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? யாருக்காவது புரியாது இருக்கா? கடைசி பக்கத்தில் இருக்கும். எல்லா பஞ்சாயத்தையும் கடைசி பக்கம் இருக்கும். கடைசி லாஸ்ட்டு காயத்தில் இருக்கும். கௌரி பஞ்சாகம் அப்படிங்கிறது பகல் இரவு பகல் இரவுன்னு எல்லா பஞ்சாயத்துலையும் இருக்கும். அதுதான். புரியுங்களா? திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு திங்கள் செவ்வாய் சனிக்கிழமை வரைக்கும் போட்டிருப்பாங்க. கடைசி பக்கத்தில் பாருங்கள் எல்லாமே இருக்கும். ஆமாம், கடைசி பக்கத்தில் எல்லோரும் என்னையா பகல் போட்டுருங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டுன்னா இரவு போட்டுருக்கு இல்லையா? நைட்டு பார்க்குறாங்க. செவ்வாய்க்கிழமை 6 மணிக்கு மேலே வந்து உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னா அது இரவு போட்டிருக்கா இல்லையா? அப்போ இரவுங்கிறது இதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இரவு அப்படிங்கிறது இது மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது புதன்கிழமை பகல் இரவுன்னு வருதுக்கு இல்லையா? அன்றன்றைக்கு உண்டான ஒரு கௌரி சுவிட்சை முத்து அப்படி அதில் எழுதிக்காங்க. அவ்வளோதான். புரிஞ்சுச்சிங்களா? ஆமாம், மேசத்துலேருந்து மீனை வரைக்கும் தான் போடணும். அந்த 8 தன்மையை நம்ம எழுதணும். இல்லைங்களா? அது ஸ்திரராசி லாக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? மீதி பார்த்தீங்கன்னா 8 அப்படியே லைட்டாக எழுதுங்க. புரியுங்களா? இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தேடு, ரொம்ப சுயட்சமான மெத்தேடு, நம்ம பேர் வாங்கக்கூடிய ஒரு மெத்தேடு. புரியுங்களா? ஜோசியர்கள் அப்படிங்கிறது பணம் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிடக்கூடாது.
என்ன காரணம் அப்படின்னா அதில் போய் நம்ம வின் பண்ண முடியுமா, நம்ம பேர் வெளியே வருமா, புரியுங்களா, நம்மளுடைய பேர் உங்களுக்கு ஜோசியம் பார்க்கறனால வெளியே வருமா, புரியுங்களா, வராதா, இது சல்லை கேஸா, புரியுங்களா, இது தலைவலி கேஸா அப்படிங்கிறது இதிலே தெரிஞ்சுக்கலாம், புரியுங்களா, இது வரம் மண்டலா, புரியுங்களா, என்ன எல்லா குவாலிட்டியும் வருவானுங்க, புரியுங்களா, இவ்வளோதான் சொல்ல முடியாது, 1008 பிரச்சனையோட வருவான், புரியுங்களா. அப்போ பார்த்தீங்க அப்படிங்கும்போது விஷம் அப்படிங்கிற ஒரு டைம் இருக்குது, அது 10 வெத்தலை கொண்டு வந்திருக்கான், 10 வெத்தலை கொண்டு வந்திருக்கான், புரியுங்களா. விஷம் அப்படின்னு இருக்குது இல்லையா, 10வது பாகம் விஷம், அது லக்கணமாக போட்டுக்கிட்டீங்களா, புரியுங்களா. அடுத்தது என்ன, பிளாங்கு, அவனுக்கு ஜோசியம் சொல்லக்கூடாது, புரியுங்களா. அவன் 1ஆம் கேடி, அவன் 10 ஜோசியம் பார்த்துட்டு வந்திருப்பான், 11ஆ நம்மகிட்ட வருவான், புரிஞ்சுக்கிட்டீங்களா. உங்களை வந்து பின்னி போட்டு எடுத்துக்கோனாக்கா புரிஞ்சு விட்ருவான், புரிஞ்சுக்கிட்டீங்களா. அப்போ எப்படி அவனுக்கு மேலே நம்ம திறனாக இருக்கணும், புரியுங்களா. அப்போயே இதெல்லாம் ரொம்ப சூட்சமாக சொல்லணும், புரியுதுங்களா, புரியுங்களா. 10 வெத்தலை கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கும்போது 10 அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன விஷம் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ விஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரிஜினல் சொல்லக்கூடாது, ஒரு டஃப்பான ஒரு முகவர், அவ்வளோதான். கிளைண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், புரியுங்களா, போர்ச்சுடியான ஒரு கிளைண்ட்டு, புரியுங்களா. அப்போ ஊருக்கு நம்ம ஜோசியம் சொல்கிறோம் அப்படின் போது நம்மளையும் கொலை போட்டு, புரியுங்களா, அந்த ஜோசியர் அதை சொன்னார், இந்த ஜோசியர் இதை சொன்னார், நீங்கள் எதை சொல்கிறீங்க, புரியுங்களா. இந்த மாதிரி சொல்லி ஆக்சுவலாக ஒரு விஷம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையால் ஒரு சலுப்பு சங்கடம் அப்படிங்கிறது உருவாயிடும், நமக்கும் அவருக்கும், புரியுங்களா. தேவையற்ற மன சங்கடத்தை உருவாகும் அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும், புரியுங்களா. அப்போ அடுத்த இது பிளாங்கு, இந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு கும்பல் போட்டு ஒரு டீயை கொடுத்து மகராசா போயிட்டு வந்துடு, புரியுங்களா. அடுத்த தடவை பார்த்துக்கலாம், புரியுங்களா. எனக்கு அர்ஜென்ட்டாக வேலை வந்துடுச்சு, அர்ஜென்ட்டாக எனக்கு வேலை இருக்குது, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லாத அவனுக்கு முன்னாடி நீங்கள் எந்த சொல்லியே போயிடும், புரியுங்களா. புரியுங்க இல்லை அப்படின்னு உட்காந்துச்சின்னு ஐயோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, புரியுங்களா, அவன் உங்களை டென்ஷன் பண்ணி உங்கள் பேரை ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிடுவான். அந்த மாதிரி ஆளுங்க தயவுசெய்து நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டாம், புரிஞ்சுட்டிங்களா. அதனால் வந்து இது மிக மிக எளிமையான கௌரி ஆருடம், புரியுங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் முதல் டிஏ அப்படின்னு சொல்ல முடியா, டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு பாடத்தில் வந்து திரு சுப்பிரமணிய ஐயா அவர்கள் இந்த பாடத்தை கொடுத்துருக்கார், புரியுங்களா. அதனால் வந்து இந்த இதை வந்து அதிகமாக நீங்கள் பயன்படுத்திக்கங்க, புரிஞ்சிக்கங்க, உங்கள் வாழ்வில் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்த்தி இந்த செயல்முறையை நீங்கள் பின்பற்றி பல்லாண்டு வாழ்கின்ற வாழ்த்தி விடைபெறுகின்றேன். அத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு ஆருடம். என்னையா இந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தால் வேண்டாம். இல்லை இல்லை இல்லை, இப்போ இந்த விஷம் வந்துருச்சு இல்லையா, 10வது இடத்துல விஷம் வந்துருச்சு. இல்லை அதுதான் சொல்கிறேன், இன்னும் நான் சொல்லிட்டேன் இல்லையா, இடம் பொருள் யாவல் ஜோசிக்காருக்கு வந்து இடம் பொருள் யாவல் தெரியணும், புரியுங்களா. அதாவது மேலே வந்து பணிவு அப்படிங்கிறது வேணும், அடக்கம் அப்படிங்கிறது வேணும், உண்மை அப்படிங்கிறது வேணும், புரிஞ்சுட்டிங்களா. உங்ககிட்ட அதுக்குரிய வைத்தியம் இல்லை, உங்ககிட்ட அதுக்குரிய ஸ்பெஷாலிட்டி இல்லை சொன்னால் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயா புரியுங்களா, திடீர்னு எனக்கு ஒரு சூழ்நிலை, திடீர்னு எனக்கு இதோ ஒரு சூழ்நிலை, நீங்கள் ஒரு இதெல்லாம் பண்ணுங்கள், ஒரு ஆக்ஷன் பண்ணிவிட்டு வெளியே போயிருங்க, சொல்லி உங்கள் பேரை கேட்டு 100 ரூபா வருமானத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் கெட்டு போயிடும். அதை பாருங்கள், நீங்கள் 100 ரூபா வருமானத்தை பார்த்து உங்கள் பேர் கெட்டு போயிடும். ஆகவே நீங்கள் யாருக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுடைய தெய்வத்தினுடைய சிந்தனை, உங்களுடைய தாய் தகப்பன் செய்த கர்மா, உங்களுடைய கர்மா இங்கெல்லாம் ஆக்டிவேஷன் பிரசனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்மா தான் ஆக்டிவேஷன் பண்ணோம், புரிஞ்சுட்டிங்களா. ஜோசியத்துடைய தன்மை வேறு, பிரசத்தினுடைய தன்மை வேறு, புரிஞ்சுட்டிங்களா. ஜோசிங்கிறது எல்லாரும் பார்த்துடலாம், பிரசனம்ங்கிறது புரியுங்களா அது 2ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் 5, 9 யாருக்கு நல்லா இருக்கோ, 2, 5, 9 யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க மட்டுமே பிரசன் பார்க்க முடியும், வேறு யாராலும் பார்க்க முடியும், புரியுங்களா. பேர் எடுக்க முடியாது, புரியுங்களா. 15 அப்படின்னு போதியா 12 இடத்துல மைனஸ் பண்ணிடுங்க, 12 பாவம் தான் இருக்கு, 12 பாவங்கள் இருக்கு, புரியுங்களா. அப்போ 12 மைனஸ் பண்ணிடுங்க, மீதி 3 இருக்குது. 3 அப்படிங்கிறது இதில் போடுங்க, மிதுனத்தில் போடுங்க. மிதுனம் அப்படிங்கிறது லாபம், புரியுங்களா. 2வது தனம் அப்படிங்கிறது நீங்கள் பணத்தை சொல்லணும். 2வது தனம் அப்படிங்கிறது பண்ணணும். பணத்தை கையிறப்பா வச்சுட்டு இருக்கிறான், வீடு கட்டலாம் வந்து கேட்பான், வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்பான், புரியுங்களா. அப்போ தாராளமாக கட்டுங்க அப்படின்னு சொல்லணும். தொழில் செய்யலாமான்னு கேட்பாங்க,
தாராளமாக செய்யுங்க. எடுத்ததுக்கெல்லாம் செய்யலாம் ஆமாம் ஆமான்னு அடிச்சு விட்டுக்கு போதும். புரியுங்களா? என்ன காரணம்னா அங்கே வந்து ஃபைனான்ஷியல் நிறையா இருக்குது. புரியுங்களா? அதுன்னு கேள்வி. புரிஞ்சுட்டிங்களா? 40 இடத்துல வந்துட்டோம், 100 இடத்துல கொண்டு விட்டோம், தப்பே இல்லை. பாண்டால ஓத்துருங்க, மீதி என்ன இருக்கோ அதை லக்கணமாக போடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுங்களா? நமக்கு என்ன எத்தனை பாக்கு உண்டு, அந்த பாக்கை வச்சு எப்படி ஜோசியம் சொல்லலாம்? பாக்கை வச்சு ஜோசியம் சொல்லலாம். புரியுங்களா? புகழை கொண்டு வந்து அதுக்கு என்ன ஜோசியம் சொல்லலாம்? இதில் வந்து தாம்பல பிரசன்ன ஆருடம் அப்படிங்கிறது இருக்குது. புரியுங்களா? அந்த ஆருடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுக்கப்படும். கண்டிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் இந்த மீட்டிங்கில் நம்ம எடுக்கிறேன். தனிப்பட்ட முறையிலும் எடுக்கப்படும். புரியுங்களா? அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ஐயாயிட்ட கொடுங்க, கண்டிப்பாக எடுக்கிறேன் நான். அப்புறமா சாப்பிட்ட பிறகு அப்படிங்கிறது ஒரு சின்ன இன்னொரு ஆருடம், இதை விட ரொம்ப எளிமையான ஆருடம், எண்கணித ஆருடம். நேற்று தான் லான்ச் பண்ணேன் அந்த ஆருடத்தை. நான் நேற்று தான் நைட் லான்ச் பண்ணேன். 25 பேர் கிளாஸில் வந்தாங்க, 25 பேர் ஓகே சொன்னாங்க. புரியுங்களா? எனக்கு சொல்லாமல் வேண்டான்னு ஒரு பயம் இருந்தது, அந்த பயத்தை போய்கிட்டேன் நேற்று. அதனால் அந்த ஆர்வடம் அப்படிங்கிறது சாப்பிட்ட பிறகு கண்டிப்பாக எடுக்கிறேன். அதனால் இருந்து அந்த ஆர்வத்தையும் கேட்டுக்கங்க. அதுவும் சேம் இதே போல தான், ரொம்ப நுணுக்கமான ஆர்வம். நட்சத்திரம் வச்சு பாவங்களை வச்சு எப்படி அந்த பலனை சொல்ல முடியும் அப்படிங்கிறது அந்த ஆர்வம். சரிங்களா? 4 ஸ்டெப்பு கணக்கு தான், ரொம்ப கைவிட்டுன்ற மாதிரி தான் இருக்குது அந்த கணக்கு. புரியுங்க? அக்யூரேசியாக இருக்கும். புரியுங்களா? அக்யூரேசியாக இருக்கும். அந்த ஆர்வம் அப்படிங்கிறது சாப்பிட்ட பிறகு கண்டிப்பாக சொல்கிறேன். புரியுங்களா? அதுவும் ஏன்னா எத்தனை பிரச்சனை இருக்குது, 10 20 இருக்கே. ஒவ்வொரு முறையும் 2 பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லுவார். ஒவ்வொரு அடுத்தடுத்து மீட்டிங் ஐயா ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அப்படின்னா கண்டிப்பாக வருடம் பூரா சொல்லிட்டு வருடம் பூரா உங்களுக்கு நான் பிரச்சனை சொல்லி கொடுக்குறேன். புரியுங்களா? உங்களுடைய செல் நம்பர் என்ன, உங்களுடைய செல் நம்பர் என்ன அப்படிங்கிறது என்கிட்ட சொல்லுங்கள். புரியுங்களா? நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது நான் சொல்லுவேன், என்னால் முடியும். புரியுங்க? யார் யார் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது என்னால் முடியும். புரியுங்களா? அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. எல்லாம் எண்கணிதம் தான், எல்லாமே சூட்சமான எண்கணிதம். சரிங்களா? அது எப்படி மக்கள்கிட்ட லான்ச் பண்ணணும், ஜோசியர்கிட்ட எப்படி அந்த செயலாக கொண்டு போகணுங்கிறது விஷயம் இருக்குது. புரியுங்களா? ஐயாட்ட வந்துன்னு சொல்லிட்டு சில விஷயத்தை வந்து லாக் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். இது வந்து ஜோசியருக்கு மட்டுமே அது தெரியணும், கிளைண்ட்டுக்கு போகக்கூடாது. எப்படிங்கய்யா நான் சொல்கிறது என்ன காரணம் அப்படின் போது, எல்லாத்துலேயுமே ஒரு சில சூட்சங்கள் இருக்குது. எல்லா தொழிலும் சூட்சமாக இருக்குது. சூட்சம் இல்லாததுல உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. புரியுங்களா? அந்த சூட்சமங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த சூட்சமெல்லாம் நம்ம பாயிண்ட்டை மட்டும் நம்ம லாக் பண்ண போதும். புரியுங்களா? அது வந்து லைவில் போகிறதுனால நான் சொல்லுவேன், அப்போ மட்டும் அது லாக் பண்ண போதும். எனக்கு அந்த கணிதம் அப்படிங்கிறது அடுத்த பேருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக அது இருந்து கேட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிளைண்ட்டை சொல்லி பாருங்கள், எந்த அளவுக்கு அது ரீச் ஆகுதுன்னு பாருங்கள். 100% அடித்து சொல்லுவேன். புரியுங்களா? 45% கற்றுருக்கேன். அத்தனையும் என்னுடைய ஓன் பிரச்சனம், நான் கண்டுபிடிச்ச பிரச்சனம். புரிஞ்சுங்களா? 1-2% மட்டும்தான் நான் படித்த பிரச்சனம், அது காலேஜில் படித்த பிரச்சனம். மீதி பூரா நான் கற்றுக்கிட்டது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு தெரிவித்து பல்லாண்டு வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி. மிக மிக சிறப்பான முறையில் பிரசன்னத்தை பற்றி நிறைய கருத்துக்கள் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். சில பேருடைய வேண்டுகோளுக்கு இணங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவினுடைய வகுப்பு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தில் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதியிலிருந்து 12 நாட்கள் வகுப்புகள், பிரசன்ன வகுப்பு ஆன்லைன் மூலமாக கூகுள் மீட் மூலமாக வகுப்புகள் நடைபெறும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா நிறைய விஷயத்தை ஐயா அவர்கள் வந்து வச்சிருக்கிறாரு. அது ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ளும் போது உலக நாடுகள் முழுவதும் இருக்கக்கூடிய நபர்கள் இதை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்படும் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, மிக மிக சிறப்பான முறையில் அற்புதமான முறையில் இந்த மாத கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்து நிறைய கருத்துக்களை பதிவு செய்த நம்முடைய டாக்டர் பார்த்தசாரதி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சந்தனமாலை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கின்றது உங்களுடைய கைத்தட்டலோடு. இது நம்முடைய அஷ்டா பாபு ஐயா அவர்கள் சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள்.
ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. இது வந்து பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் இல்லைங்கய்யா, நம்ம தமிழ்நாட்டிலே தயார் பண்ணி வாங்கினதுங்கய்யா. அதாவது இது வந்து தலையில் கிரீடம் கட்டி 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 சலிப்பு ஆகிப்போச்சு. அதனால ரெடிமேடாக ஒன்று வாங்கிக்கலான்னு பார்த்துட்டு கடைக்கடையாக பார்த்து ரெடி பண்ணி இது ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து ஒட்டுக்கா வந்து நம்முடைய விழாவை அன்னைக்கு ஒட்டுக்கா வாங்கிட்டு வந்துட்டேங்க. அதனால் நம்முடைய மாதாந்திர கூட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடியவர்களும் அன்னதான நன்கொடை கொடுக்கக்கூடிய நபர்களும் சிறப்பு அழைப்பாளராக வரி புரியவர்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு சிறப்பு செய்யணுன்றது என்னுடைய ஆசை. இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் 2 காரணத்தை சொல்லிடுறேன். என் மனசுக்கு பட்ட சொல்லிடுறேன். என்னுடைய நட்சத்திரம் மக நட்சத்திரம். இந்த மகம் என்பது கிரீடம். யார் ஒருவருக்கு கிரீடம் நான் கட்டுறனோ அவர்களுக்கு சிறப்பான ஒரு வளர்ச்சிகள் கொடுத்துட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்குமே. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இந்த கிரீடம் யாருக்கெல்லாம் கட்டி இருக்கிறனோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி அந்த அடுத்த நிலைக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கு இது ஒரு காரணமாக அமைகிறது. ஒன்று. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே போனாலும் ஜோதிடர்களுக்கு யாரும் கொடுப்பதில்லை. ஏதோ மாலை போடுறாங்க, பொன்னாடை போடுறாங்க, அவ்வளோதான். ஆமாங்க, அதுதான். நம்ம அஷ்ட பாபு ஐயா வந்து நம்ம விழாவுக்கு வரல, மாநாட்டுக்கு. இந்த வருஷம் விழாவுக்கு எப்படியோன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து நாம் எப்படி பண்ணுறன்றத ஒரு விஷயம் வரவேற்புக்கு ஐயாவுக்கு இந்த தடவை கொடுக்கணும். ஏன்னா நம்முடைய வரவேற்பு எப்படி இருக்குன்றத வந்தவங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். 20 வாத்திய செட்டு, 10 வாத்திய செட்டு, 20 பம்பை செட்டு, ஒரு ட்ரம் செட்டு. ஒரு ஜோதிடருடைய வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னா இப்படி கொடுத்து அவங்களோட சிறப்பு செய்யணுன்றது என்னுடைய ஆசை. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது இதில். ஆனால் அப்படி செய்யும் பொழுது தான் மெய் சிலுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏதோ நம்ம ஒரு விழாவுக்கு போகிறோம் வரோம் அப்படின்றது இல்லாமல் முதல் முறையாக நான் செஞ்சது இதுதான். ஒவ்வொரு விழாவுக்குமே இதை நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். எவ்வளோ சிரமங்கள் வந்தாலும் இது ஒவ்வொரு விழாவும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் அஷ்டபாவையாட்டு முன்னாடியே பதிவு செஞ்சிட்றேன். ஒரு விழா நடத்தினார், வீடு வாங்கினார், கார் வாங்கினார், வீட்டை கட்டினார்னு. உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த ஒவ்வொரு விழாவை நடத்தியும் நான் கடங்காரனாக தான் உட்காந்துருக்கிறேன். இது எங்கள் கூட இருக்கிற செயலாளருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் தான் வரவு செலவு பார்க்குறவர். அந்தமாரி எந்த விழாவை நடத்தி பெருசாக சம்பாதிக்கின்ற ஒரு எண்ணமோ நோக்கமோ 100% எனக்கு கிடையாது. இந்த ஜோதிட கலை என்னை நல்ல முறையில் வச்சிருக்குது. அந்த கலைக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சிறு முயற்சி தான் இந்த ஒரு முயற்சி. அதனால தான் இதை நான் வருஷம் எவ்வளோ இடர்பாடுகள் இருந்தாலும் அதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்றத தெரிவித்து கொண்டு மிக மிக சிறப்பான முறை. இப்போ இவர் பார்த்தா இப்படி இவருடைய அழகாக இருக்குது. ஐயாவை பார்க்கும்போது சீக்கிரமாக பொண்ணு பார்க்கலான்ற ஆசை எல்லாத்துக்கும் வரும். ஐயா இங்கே வைங்க. 2010-12 அப்புறமா நான் எந்த மேடைகள்லையும் பேசுறதில்ல. இப்போ சமீப காலமாக பார்க்குறேன் இல்லையா, இதே மாதாந்திர கூட்டத்தில் ஐயா சொன்ன மாதிரி இந்த கிரீடம் போட்டவர்களுடைய நிலைப்பாட்டை நான் பார்த்துருக்கிறேன். இங்கே வந்தபோது இருந்த நிலைமை வேறு, இங்கே வந்து இந்த கிரீடம் போட்டதுக்கு அப்புறம் நிலைமை வேறு. அது ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை. நான் அதில் வரலையே தவிர ஃபேஸ்புக்கில் இருந்துகிட்டே தானே இருக்கேன். ஃபேஸ்புக்கில் இருக்கிறேன், வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறேன், பார்த்துட்டு தான் இருக்கேன். நிலைப்பாடுகள் வேறையாக இருக்கிறது கண்டிப்பாக. அப்புறம் ஒரு 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 எல்லா இடத்துலையுமே ஒரு சும்மா ஒரு துண்டு போத்தி அப்படின்றது இல்லாமல் இது ஒரு சிறப்பு. வர்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்த டைம் யார் கூப்பிட்டாலும் வருவாங்க. அந்த யார் கூப்பிட்டாலும் வராங்கன்றது வந்து இவரை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக அல்ல, விஷய பரிமாற்றம். நன்றியா. அல்ல நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நாங்களாம் பேக்கப் இருக்கோம். கண்டிப்பாக அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நான் 40% தத்து வச்சிருக்கேன் அப்படின்னு இப்போ வந்து எனக்கு வந்து பாரபட்சமின்றி சொல்லணுங்கிற ஒரு நோக்கம். கண்டிப்பாக அது ஆசை வந்து உள்ளுணர்வு எனக்கு வந்துருச்சு. இங்கே வர்றவங்க மீட்டிங் வரணுங்கிற ஒரு ஆதங்கம் என்கிட்ட இருக்கு. ஐயா எத்தனை முறை என்ன கூப்பிட்டான்னு கேட்பேன். கண்டிப்பாக இது எனக்கு வந்ததே இல்லை. இதுதான் முதல் மீட்டிங். 5-6 முறை கூப்பிட்டாரு, நான் வந்தது இல்லை. ஏன் நானே 10-12-14 வருஷம் வரல தான் முதல் மேடை. எல்லாருக்கும் தெரியும் இருக்கிறவங்களுக்கு. என்ன மாதிரி ஒரு ஜோதிடருக்கு இது வந்து பெரிய ஒரு என்ன சொல்ற பாக்கியம். ஐயா நீங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன்னா, இந்த ஸ்டேஜில் இவர் 62வது 64வது 62வது கூட்டம் நான் எல்லா கூட்டம் பார்த்துருக்கிறேன்.
இங்கே வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய லெவலில் இருக்கிறவங்களில் வந்து தங்கபாண்டியன் ஐயால இருந்து, திண்டுக்கல் சின்ராஸ் ஐயால இருந்து, சின்னால்வாட்டி தங்கராஜ் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறாங்க. நிலைப்பாடு மாறி இருக்கிறது. அது சொன்ன ஒரு 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 புதிய ஒரு முயற்சி. இப்போ ஐயா சொல்கிறாங்கல்ல, வந்தோடனே பார்த்துட்டா ஒரு எல்லாம் சொல்லலாம், நம்ம ஜோசியர் தான் இருக்க போகிறோம் மேக்ஸிமம், வேற ஆளுங்கள்ல மேக்ஸிமம் எல்லாம் சொல்லலாம்னு. அதுக்கு ஒரு ஊக்கமையா நன்றி. 62 அப்படிங்கிறது ஒரு லக்கி நம்பராக எடுத்துருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 5வது வந்து என்னுடைய 5வது அட்மிஷன் நம்பர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சீரியல் நம்பர், அந்த அட்மிஷன் நம்பர், ரோல் நம்பர்லாம் சொல்லுவாங்க, பரீட்சை நம்பர்லாம் சொல்லுவாங்க இல்லையா. நான் காலேஜ் படிக்கிற முடிய வரைக்கும் ஏடிஏ டிஏ குடிக்கிற வரைக்கும் 8 அப்படிங்கிறது கண்டிப்பாக 2 இதில் வந்துடும். 8 அப்படிங்கிறது என்னை தேடி வரும், நான் தேடி போகிறதே அல்ல எதுலையுமே, சரிங்களா. 8 அப்படிங்கிறது என்ன லக்கி நம்பர். சனிக்கிழமை அப்படிங்கிறது எனக்கு லக்கி நாள் அப்படிங்கிறது நான் எடுத்துக்குவேன். சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது எனக்கு லக்கி நாள் அப்படின்னு எடுத்துக்குவேன். எனக்கு என்றைக்கெல்லாம் சந்திராஷ்டமம் வருதோ அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்துக்கு 500 ரூபா வாங்குறது 1000 ரூபா வாங்கும். 4 கிளைண்ட்டை பார்க்குறது 2 கிளைண்ட்டை பார்ப்பேன், அவ்வளோதான், சரிங்களா. பின்னி எடுத்துருவேன், சரிங்களா. டைம் பார்க்க மாட்டேன், சாப்பாடு தண்ணி டீ எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஆனால் வந்த கிளைண்ட் திருப்தியாக போகும். நம்ம சந்திராஷ்டம் சரியில்லை, சந்திராஷ்டம் சரியில்லை அப்படின்னு சில விஷயம் ஒதுக்குறோம், இல்லைன்னு சொல்லலை, தப்புன்னு நான் சொல்ல வரல. ஏன் சரியில்லை, ஏன் நல்லா இருக்குது, விஞ்ஞானம் விஞ்ஞானம் அப்படிங்கிறது சில கோட்பாடு இருக்குது. விஞ்ஞானத்தில் ஏன் சந்திராஷ்டம் சரியில்லை, விஞ்ஞானத்தில் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது சில கோட்பாடு இருக்குது. அது வந்து என்னுடைய குருநாதர் ஜம்பவான் சுவாமிகள் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு செயல்கள்லாம் கண்டிப்பாக வந்து சொல்ல போகிறோம். ஏன்னா 6-7 வருஷத்துக்கு பிறகு அவர் திருப்பியும் 18ஆம் தேதி சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மாநாட்டில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. எனக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு, சரிங்களா. அவர் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். அவருடைய அருளாசியோட அவருடைய இன்னும் அவர்கிட்ட நிறைய கற்றுருக்கேன். அதனுடைய செயல்பாடு உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. ஏன்னா அவர் ரொம்ப சில விஷயத்தில் அமுக்கமாக வச்சுருக்காரு, சரிங்களா. கிளைண்ட்டுக்கு சொல்கிறதில்ல, நம்ம மாதிரி இருக்கக்கூடிய ஜோசியருக்கு சொல்கிறாரு. அதெல்லாம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு. அந்த விஷயத்தை கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தது இந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக அடுத்தடுத்து நான் மீட்டிங் வருவேன் அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு ஆசையும் ஒரு உற்சாகத்தையும் ஐயா கொடுத்துட்டாரு. இது நிறுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிறது தெரிவித்துக்கொண்டு மதியம் திருப்பியும் இன்னொரு 6 சுச்சம் சொல்கிறேன் அப்படின்னு தெரிவித்து வணக்கத்தில் விடைபெறுகிறேன்னு வைக்கிறேன். நம்முடைய மேட்டூர் பானு மேடம் அவர்கள் அவருடைய குருஜியாக இருக்கக்கூடிய பார்த்தசாரதி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக நம்முடைய ஈரோட்டிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய மாணவி அவர்களும் பொன்னாடை போட்டி சிறப்பு செய்திருக்கின்றார்கள். வனஜா மேடம் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களாம் எங்கிட்ட வந்து டெய்லி 7:20 9 படிக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் போன ஆடி மாதத்துலேருந்து படிச்சுட்டு இருக்காங்க. 1 வருடங்களாக தினந்தோறும் வகுப்பில் கலந்து கொண்டு நிறைய விஷயத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாம் நிறைவாகட்டும். அடுத்த சிறப்பு பேச்சாளர் கரூரிலிருந்து வருகை புரிந்திருக்கிறார். முதல் முறையாக நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்துக்கு மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கார். சிறப்பு அழைப்பாளராக நம்முடைய கரூர் சுந்தரராஜன் ஐயா அவர்கள். ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அதிரடி தான், டப்பு 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 டப்புன்னு நிறைய விஷயத்த கொடுப்பார். அவருடைய அனுபவத்தில் இப்படி தான் சொல்லணும், இப்படி தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த. உண்மையிலுமே ஐயா வந்து நீண்ட நாட்களாக இதில் இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா செல்ல கட் பண்ணிட்டு இன்றைக்கும் ஒரு விஷயத்த சொல்லணும்னா, ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம பதிவு பண்ணணும். முதல் முறையாக முதல் ஜோதிட மாநாடு நான் நடத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா, நான் பத்திரிக்கை கொண்டு போய் வைக்கிறேன் 2017 17 18 நான் கொண்டு போய் பத்திரிக்கை வைக்கும்போது எனக்கு முதல் உற்சாகத்தை அன்னைக்கு போய் பத்திரிக்கை வச்சுன்னு இது செய்யறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல முதல் முறையாக ஐயா அவர்கள் வந்து 3000 ரூபா நன்கொடை கொடுக்குறாரு. முதல் நன்கொடை அப்படின்றது எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்த நபர் ஐயா அவர்கள் தான். ஏன்னா ஏதோ நடத்துகிறாங்க பண்ணுறாங்கன்றது அந்த நடத்தக்கூடிய வலியும் வேதனையும் எப்படின்றது உணர்ந்து புரிஞ்சு தெரிஞ்சு அந்த முதல் நன்கொடையாக கொடுத்து எனக்கு ஒரு உற்சாகத்தை படுத்தி சிறப்பு செய்திருக்கின்றார். ஐயா அவர்கள் வந்து முதல் முறையாக மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்து இன்னைக்கு நிறைய விஷயத்தை நிறைய நுணுக்கத்தை நமக்கு கொடுக்க இருக்கின்றார்கள் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மத்தியத்துக்கு பிறகு நம்முடைய தலைமை அஷ்ரப் பாபு ஐயா அவர்கள் பேச இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய பேச்சாளர்கள் உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் கொடுக்க இருக்கின்றது என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இனிதே நம்முடைய
கரூர் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் இப்பொழுது பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.